வினூஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த 4 டேஸ் லாங் வீக்கெண்டுங்க. ஸோ எல்லாருமே பாரிஸ் ஸ்விஸ்ன்னு போகிற நேரத்தில் நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு சொல்லணும்னு தான் ஆசை, ஆனால் போகலைங்க. அப்புறம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? வேறு எங்கேயும் இல்லைங்க, எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்க பிளாக் ஃபாரஸ்ட். பக்கத்துலேயேனா ரொம்ப பக்கத்தில் இல்லைங்க, 3.5 hour ட்ராவல். நாங்கள் எப்படி போனோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்ப்ரவுன் ஹப்பனாஃபில் ஒரு ட்ரெயின் பிடிச்சோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்ஷூலே ஹெல்ப்ரவுன்லேருந்து 2 hours. இதுக்கு நாங்கள் தனியாக டிக்கெட்லாம் எடுக்கல. நாங்கள் ஆல்ரெடி ஹெல்ப்ரவுனில் டெய்லி யூஸ்க்காக டிக்கெட் பாஸ் மாதிரி ஒன்று இருக்குங்க. அது நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். மந்த்லி €49. அதே தான் இதுக்கும் யூஸ் பண்ணோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னாக்கா மொட்டை மாடிலாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் கார்ஷூலே இறங்கிட்டோம். கார்ஷூலேருந்து டயர்பர்க் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம். அதாவது அந்த டயர்பர்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் ஃபாரஸ்ட்டில் தான். அதுக்கு இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். அந்த போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம ஊட்டியே ரொம்ப ஹைப்ரிட்டாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னாக்கா குக்கு கிளாக் ரொம்ப ஃபேமஸுங்க. நாங்கள் கரெக்டாக 1 o'clock வந்ததுனால இந்த பெரிய குக்கு கிளாக் ப்ளே ஆகிறது எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருந்துச்சு இல்லைங்க. நாங்களும் இந்த மாதிரி தான் வாயை பொழுது பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே ஃபோட்டோ மியூசியம்னு ஒன்று இருந்துச்சுங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அதனுடைய பிக் விலாக் தனியாக போடுறேன். இடம் இருந்ததுனால நாங்கள் எடுத்துகிட்டு போன சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. அப்புறம் ஃபால்ஸுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடன் பயங்கரமாக நடந்தோங்க. 2 kilometer தான் சொன்னாங்க. பட் ஆனால் ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஒரு வழியாக நாக்கு தள்ளி ஃபால்ஸை ரீச் பண்ணியாச்சுங்க. பட் வர்த்துங்க, செம்மையாக இருந்துச்சு. ஃபால்ஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கிளியர் வாட்டரு, அப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு, அதே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணேன். ஹெல்ப்ரவுனில் இருக்கீங்க இல்லை பக்கத்தில் எங்கேனாச்சும் இருக்கீங்கன்னா இது மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபால்ஸை நம்ம மேலே போயும் பார்க்கலாம். அதுக்கான நடப்பாதை தான் இது. நாங்கள் மேலே போய் பார்த்தோம். அதனோட வியூ தான் இந்த வியூவு. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பயங்கர சூப்பராக இருந்ததை பார்த்துட்டு நாங்கள் பயங்கர ஹாப்பி ஆகிட்டோம். அதனால் ஒரு சின்ன வைப்பு, சின்ன ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோங்க. சூப்பராகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு கிளாக் மியூசியம் தான் போனோம். அந்த கிளாக் மியூசியம்குள்ளார என்டர் ஆனோன்னு ஒரு பேரதிசயங்க. நம்ம தலை விநாயகர் இருந்தார். என்னடா இவங்க விநாயகர் கீச்சைன்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அப்புறம் ஓமும் நாங்கள் பார்த்தோங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளார போனால் இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. பயங்கர டிஃப்ரெண்ட்டாக குக்கு கிளாக்ஸ் வச்சுருந்தாங்க. பிளாக் ஃபாரஸ்ட் போயிட்டு கேக் சாப்பிட்லன்னா எப்படி? அப்புறம் இதுதாங்க வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் குக்கு கிளாக். அப்புறம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் ட்ரெயின் ஏறியாச்சுங்க. ரீச் ஆகும்போது செம மழைங்க.